அன்பான தேவ பிள்ளைகளே, அருமையான தாயார் ஜெபத்திலே உறுதி உள்ளவர்களாய், தேவன் மேலே பற்று உள்ளவர்களாய், விசுவாசத்திலே உறுதியாய் நிற்கிற அருமையான தாயார். அவர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருப்பார். அவர்கள் வறுமையிலே இருக்கிறார்கள், ஆனாலும் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த அரிசியில ஒரு நாள் கஞ்சி வச்சு குடிச்சாங்க. அதுக்கப்புறம் மீதியா இருக்கிற அந்த அரிசியை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவங்க வீட்டில் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. அவர்கள் பிள்ளைகள் பசியினால் துடித்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாராம், உங்களுக்கு என்னென்ன தேவையோ ஒரு வருஷத்துக்கு வேண்டிய எல்லா ப்ரொவிஷனும் ஒன்று விடாம எல்லாவற்றையும் எழுது என்று சொன்னாராம். ஆண்டவர் சொன்ன வண்ணமாய் அவர்கள் எல்லாவற்றையும் எழுதி, ஆண்டவரே நான் எழுதிட்டேன் என்று சொல்லும் பொழுது, இங்கிருந்து 3வது தெருவில் அங்கே ஒரு ஸ்டோர் இருக்கு, அந்த ஸ்டோர்ல இந்த லிஸ்ட்டை கொடு என்றார்களாம். அதே வண்ணமாய் அந்த அன்பு சகோதரி அந்த கடைக்கு போய் லைன்ல நின்னாங்களாம், கியூல நின்னாங்களாம். ஒவ்வொருத்தரா வாங்கி கொண்டு போனாங்க. அவங்க டர்ன் வரும் பொழுது மத்தியான நேரம் ஆனதுனால் கடை பூட்டப்பட்டது. அந்த தாயார் அந்த இடத்தை விட்டு போகாமல் தேவ சொன்ன வார்த்தையை விசுவாசமாய் பிடித்திருந்தார்கள். நேரம் வந்தது, கடை திறக்கப்பட்டது. அவர்கள் என்ன வேணும்னாங்க இந்த லிஸ்ட்டை கொடுத்தாங்க. அந்த வேலைக்காரன் இவர்களையும் அந்த லிஸ்டையும் பார்த்தாங்க. சரி என்று பேக் பண்ணிட்டே இருந்தான். எல்லாம் பேக் பண்ணி முடிச்ச உடனே அந்த அம்மா கிட்ட காசு என்றார்களாம். அந்த அம்மா அப்படியே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஃபோன் கால் வந்ததாம். அந்த ஃபோன் காலை எடுத்த அந்த வேலைக்காரன் அந்த சகோதரியை பார்த்து, என் எஜமானுக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் இருந்தது, இன்றைக்கு தன்னுடைய மனைவி கர்ப்பம் தரித்திருக்கிறாள் என்று சொன்ன செய்தி அவருக்கு வந்தது. அதனால் இப்போ யார் முதலாவது வந்து நம்ம ஸ்டோர்ல வாங்குறாங்களோ எல்லாவற்றையும் இலவசமாய் கொடுத்து விடு என்று சொன்னாராம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன ஒரு சந்தோஷம்! அப்படித்தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் செய்ய போகிறார். நீங்கள் பொறுமையோடு காத்திருங்கள், விசுவாசமாயிருங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீர் விசுவாசத்தை வளர்த்தருளும், சகலத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும், அவர்களை சாட்சியாய் வையும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.